ஓம் சாந்தி. என் எதிரே வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எனக்கு பாடம் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் என்று புரிந்து அதிலிருந்து நான் பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆத்மா சூழ்நிலைகள் பல வந்தாலும் அதை கண்டு நான் பயப்படாமல் அதிலிருந்து விடுபட்டு அதன் உட்கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவி ஆத்மா ஆவேன். அவ்வப்பொழுது இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு என்னுள் 2 சக்தியை நான் நிரப்பிக் கொள்கிறேன். பாப்தாதா என்னை பொறுமைசாலியாக ஆக்குகிறார் மற்றும் தேவையான நேரத்தில் எதிர்கொள்ளும் சக்தியையும் என்னுள் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நான் ஆத்மா ட்ரஸ்டியாக இருக்கிறேன். இந்த பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் என்னை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காகவே வருகின்றது என்பதை நன்றாக புரிந்து கொள்கிறேன். இந்த பாகம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓர் வரப்பிரசாதமாகும். அதை நன்றாக நடிப்பதற்காக வரக்கூடிய சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நான் பாபாவிடம் ஒப்படைக்கிறேன். அந்த டைரக்டர் சிவ் பாபா எனக்கு அளிக்கக்கூடிய கட்டளைப்படி நான் நடப்பதால் அனைத்து சக்திகளும் என்னுள் வந்து விடுகிறது. தானாகவே நான் அனுபவம் வாய்ந்தவனாக மாறிவிடுகிறேன். அனைத்து தேர்ச்சிகளிலும் நான் தேர்ச்சி அடைந்து விடுகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 29/9/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/2/2002. லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமம் ஆக்குங்கள். அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். இன்றைக்கு பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்க வேண்டும், அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பியவராக ஆகிறது எப்படி என்பதை சொல்லியிருக்கார். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிரம்பியுள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள். யார் நிறைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் எப்பொழுதும் பிராப்திகளின் சொரூபமாக திருப்தியான ஆத்மாவாக தென்படுவார்கள். சதா மகிழ்ச்சியாக தென்படுவார்கள். ஏனென்றால் நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவே தன்னிடம் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி உள்ளன என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் இப்பொழுதும் கிடைத்துள்ளன. மேலும் எதிர்காலத்தில் அநேக பிறவிகளுக்கும் கூடவே இவை இருக்கும். இந்த பொக்கிஷங்கள் அழிந்து போகக்கூடியவை அல்ல. அனைத்தையும் விட முதன்மையான பொக்கிஷம் என்னவென்றால் ஞானம் என்ற பொக்கிஷமாகும்.
இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் இப்போது கூட நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும், பழைய உலகத்தில் இருக்கும் போதும், தமோ குணமான வாயு மண்டலத்தில் இருக்கும் போதும், ஞானம் என்ற பொக்கிஷத்தின் ஆதாரத்தினால் இவ்விதமான அனைத்து வாயுமண்டலம் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் முக்தி அடைந்திருக்கிறீர்கள். அவற்றிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். தாமரை மலருக்கு சமமாக விடுபட்ட முக்தியடைந்த ஆத்மாக்களாக துக்கத்தில் இருந்து, கவலைகளில் இருந்து, அமைதியற்ற நிலையிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தீயவற்றின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வீணான எண்ணங்களின் புயலிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். விடுபட்டு இருக்கிறீர்கள் தானே? அனைவரும் கையசைத்து கொண்டிருக்கிறீர்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியே இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தின் பலன் பிராப்தியாகும். வீணான எண்ணங்கள் வருவதற்கு முயற்சி செய்கின்றன. எதிர்மறையானவையும் வருகின்றன. ஆனால் வீணான எண்ணம் அல்லது எதிர்மறையானவற்றின் வேலையோ வருவது மற்றும் ஞான சொரூப ஆத்மாக்களான உங்களுடைய வேலையோ அவற்றிலிருந்து முக்தி அடைவது, விடுபட்டவராக இருந்து மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருப்பது. இந்த ஞானம், அதாவது புரிதல் உள்ளது. எனவே ஞானம் என்ற பொக்கிஷம் கிடைத்திருக்கிறதா, நிரம்பி உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை குறைவாக உள்ளதென்றால் அதை சேமித்திடுங்கள், காலியாக இருக்கக்கூடாது. இது போலவே யோகம் என்ற பொக்கிஷம் உள்ளது. இதன் மூலம் அனைத்து சக்திகளும் கிடைக்கின்றன. யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி இருக்கிறதா என்று தன்னை பாருங்கள். அனைத்து சக்திகளும் உள்ளதா? ஒரு சக்தியேனும் ஒருவேளை குறைவாக இருந்தாலும் தக்க சமயத்தில் அது ஏமாற்றத்தை நமக்கு கொடுத்துவிடும். உங்கள் அனைவருடைய பட்டமே என்னவென்றால் மாஸ்டர் சர்வ சக்திமான் என்பதாகும். வெறும் சக்திவான் அல்ல, சர்வ சக்திவான் என்பதாகும். சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் யோக பலத்தின் மூலம் சேமிப்பாகி உள்ளதா, நிறைந்து உள்ளதா, பிராப்தி சொரூபமாக இருக்கிறீர்களா அல்லது பற்றாக்குறை உள்ளதா? ஏன்? உங்களால் இப்போது தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இப்போது வாய்ப்பு உள்ளது. பிறகு நிரப்பிக் கொள்வதற்கான சமயம் முடிவடைந்து விட்டால் பற்றாக்குறையாகவே இருந்துவிடும். அதனால் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மேலும் முழு நாளின் தினசரி நடவடிக்கையிலே சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சதவிகிதத்தில் குறை உள்ளது என்றால் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் உங்கள் அனைவருடைய லட்சியம் என்னவென்றால், நீங்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டுமா அல்லது பாதி தேர்ச்சி பெற வேண்டுமா என்று எந்த குழந்தையை கேட்டாலும் நான் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன் ஆவேன், சந்திர வம்சத்தை சேர்ந்தவன் ஆக மாட்டேன் என்று அனைவரும் கூறுகிறார்கள். பாப்தாதா மிக நல்ல சிம்மாசனம் கொடுப்பார்கள், நீங்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவராக ஆவீர்களா? இந்தியர்கள் சூரிய வம்சத்தினர் ஆவார்கள், வெளிநாட்டினர் சந்திர வம்சத்தினர் ஆவார்கள் என்றால் ஆவீர்களா? ஆக மாட்டீர்களா? சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவராக ஆக வேண்டுமா? ஆகியே தீர வேண்டும். இன்றோ பாப்தாதா உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவராக ஆகியே தீர வேண்டும். உறுதியான நம்பிக்கை உள்ளது. தந்தையிடம் மற்றும் தனக்குத்தானே உறுதிமொழி செய்துவிட்டீர்கள் என்றால் இப்போது முதலே எந்த ஒரு சக்தியுடைய சதவிகிதமும் குறைவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலைகளின் பிரகாரம், பிரச்சனைகளின் பிரகாரம் சதவிகிதம் குறைவாகிவிட்டது என்றால்
14 கலை உடையவர்கள் ஆகிவிடுவார்கள். அதாவது திரேதா யுகத்தைச் சேர்ந்தவர் சந்திரவம்சத்தினர் ஆகிவிடுவார்கள். ஆகையால் தற்காலத்தில் பாப்தாதா நாலாபுறத்திலும் உள்ள அனைத்து குழந்தைகளுடைய கணக்கு வழக்கு பதிவேட்டை சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிடமும் ஒவ்வொருவரின் பதிவேடு உள்ளது. ஏனென்றால் இப்போது சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரம் எப்பொழுதாவது என்று கூறாதீர்கள், இப்போது என்று கூறுங்கள் என்பதை சமயத்தின் பிரகாரம் முன்னதாகவே பாப்தாதா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதாவது நடந்துவிடும், செய்து விடுவேன், நடந்துதானே ஆக வேண்டும், இவ்வாறு யோசிக்காதீர்கள். அது தானாக நடக்காது, இப்போதே செய்ய வேண்டும். சமயத்தின் வேகம் தீவிரமாகிக் கொண்டு இருக்கிறது. ஆகையால் தந்தைக்கு சமம் ஆவதற்கான, முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கான, 16 கலைகளிலும் சம்பன்னம் ஆவதற்கான லட்சியத்தை வைத்திருக்கிறீர்கள். லட்சியம் மற்றும் லட்சணம் நடைமுறையில் சமமாக ஆக வேண்டும் என்பதையே பாப்தாதாவும் விரும்புகின்றார். நாம் வைத்திருக்கக்கூடிய லட்சியமும் அதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய லட்சணங்களும் சமமாக வேண்டும் என்பதையே தந்தை விரும்புகின்றார். எப்போது லட்சியம் மற்றும் லட்சணம் ஆகிய இரண்டும் சமமாகுமோ அப்பொழுதுதான் தந்தைக்கு சமமானவராக சகஜமாக ஆவீர்கள். எனவே சோதித்து பாருங்கள். நடந்துவிடும், ஆகிவிடுவேன் என்று சொல்வது கவனக்குறைவாகும். என்ன செய்ய வேண்டுமோ, என்ன ஆக வேண்டுமோ, என்ன லட்சியம் உள்ளதோ அதை இப்போதே செய்ய வேண்டும், இப்போதே ஆக வேண்டும். எப்பொழுதாவது என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், இப்பொழுதுதான் என்று சொல்லுங்கள். ஞானம் என்ற பொக்கிஷம், யோகம் என்ற பொக்கிஷம், அத்துடன் தாரணை என்ற பொக்கிஷமும் உள்ளது. இதன் மூலம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பு ஆகிறது. எப்படி சர்வ சக்திகள் உள்ளனவோ அதுபோலவே குணங்களில் கூட சர்வ குணங்கள், எல்லா குணங்களும் உள்ளன. அனைத்து குணங்களும் இருக்கிறதா அல்லது ஓரிரு குணங்கள் குறைந்தால் என்ன, பரவாயில்லையே என்று யோசிக்கிறீர்களா? அப்படி இருக்கக்கூடாது. எனவே அனைத்து குணங்கள், சர்வ குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகி உள்ளதா? எந்த குணத்திலாவது பற்றாக்குறை உள்ளது என்று பார்த்து சோதித்து அதை நிரப்பிவிடுங்கள். 4வது விஷயம் சேவை. சேவையின் மூலம் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது. எப்பொழுதெல்லாம் மனதின் சேவை அல்லது பேச்சு மூலம், கர்மத்தின் மூலம் சேவை செய்கிறீர்களோ அப்பொழுது அதனுடைய பலனாக ஆன்மீக குஷி கிடைக்கின்றது. எனவே சேவை மூலம் குஷியின், மகிழ்ச்சியின் அனுபவம் எந்த அளவு செய்திருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சேவை செய்தேன், ஆனால் எனக்கு குஷியே ஏற்படவில்லை என்றால் அந்த சேவை சரியான சேவை அல்ல. சேவையில் ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளது என்று பொருள். ஆகையால் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. சேவையின் அர்த்தமே ஆத்மா தன்னை மகிழ்ச்சியானவராக, மலர்ந்திருக்கின்ற ஆன்மீக ரோஜா மலராக, குஷியில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வதே ஆகும். அதனால் சோதித்து பாருங்கள். முழு நாளும் சேவை செய்தேன், ஆனால் முழு நாளில் செய்யப்பட்ட சேவையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த அளவு மகிழ்ச்சி கிடைத்ததா என்றால் இதுவல்ல அது, அதுவல்ல இது என்ற யோசனை, சிந்தனையே வந்து கொண்டிருந்ததா? மேலும் உங்களுடைய குஷியின் தாக்கமானது ஒன்று சேவை ஸ்தானத்தில், இரண்டாவது உங்களுக்கு சேவையில் துணையாக இருப்பவர்களிடமும், மூன்றாவது எந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் சேவை செய்தீர்களோ அந்த ஆத்மாக்களிடமும் ஏற்படும். வாயு மண்டலமும் கூட மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆகிவிடும். எனவே சேவையின் பொக்கிஷம் மகிழ்ச்சி என்பதாகும். 4 பாடங்களும் வந்துவிட்டன. அடுத்தது சம்பந்தம் மற்றும் தொடர்பு என்பது. அதுவும் மிக மிக அவசியமானதே.
ஏன்? பாப்தாதாவிடமே சம்பந்தம் உள்ளது. பரிவாரத்துடன் சம்பந்தம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இதில் என்ன தவறு என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டுமல்லவா? ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் சம்பந்தத்தில் வரத்தானே வேண்டும். ஆகையால் சம்பந்தம் தொடர்பில் வந்துதான் ஆக வேண்டும். ராஜ்யம் அப்படின்னா தனி ஒரு மனிதர் அல்ல, எல்லாரும் ஒன்றாக அந்த ராஜ்யத்தில் இணைந்திருப்பது இல்லையா? அதனால் பாபா சொல்லுகின்றார், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஆசீர்வாதங்கள் என்ற யதார்த்தமான சரியான பொக்கிஷம் கிடைத்து விடுகிறது. சம்பந்தம் மற்றும் தொடர்பு என்பது இல்லாமல் உங்களிடம் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பு ஆகாது. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களோ உள்ளன. ஆனால் சம்பந்தம் தொடர்பில் மற்றவர்களிடம் வரும்போது அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, அந்த உணர்வு வரவில்லை என்றால் சம்பந்தம் தொடர்பில் ஏதோ குறைபாடு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சரியான முறையில் சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது என்றால் ஆசீர்வாதங்களின் அனுபவம் ஏற்பட வேண்டும். நீங்கள் அனுபவசாலிகள் தானே? ஒருவேளை சேவையினால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதன் அனுபவமாக சம்பந்தத்தில் வரும்போதும் காரியம் செய்யும் போதும் டபுள் லைட்டான லேசான நிலை அனுபவம் ஆகும். சுமையின் உணர்வு இருக்காது. மேலும் யாருக்கு நீங்கள் சேவை செய்தீர்களோ, யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தீர்களோ அவர்களும் டபுள் லைட்டாக உணர்வார்கள். இந்த சம்பந்தத்தில் சதா லேசாக அல்லது ஈஸியாக இருப்பதாக, சுமை இல்லாமல் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். சம்பந்தத்தில் வருகிறேனோ வரவில்லையோ, ஆனால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்ற காரணத்தினால் இரு பக்கமும் டபுள் லைட்டான லேசான நிலை ஏற்படும். அதற்காக மிகுதியான இனிப்பை தேடி அதிக எறும்புகள் வருகின்றன என்று சொல்வதைப் போல அந்த அளவு லேசாகவும் இருந்துவிடக்கூடாது. எனவே தன்னுடைய பொக்கிஷங்களை சோதித்து பாருங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதல்லவா? எந்த ஒரு குழந்தையும் பின்தங்கிவிடக்கூடாது, ஒவ்வொரு குழந்தையும் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று பாபா நினைக்கின்றார். போக போக தேக அபிமானம் வந்து விடுகிறது. ஸ்வமானம் மற்றும் தேக அபிமானம். ஸ்வமானத்தின் குறைபாடே தேக அபிமானத்திற்கான காரணமாகும். எனவே தேக அபிமானத்தை அழிப்பதற்கான மிகவும் எளிமையான சாதனம் யாதெனில், தேக அபிமானம் வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது என்ன? நான் என்பது. நல்லது. ஒரு நாளில் எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்கள்? எப்போதாவது இதை கவனித்திருக்கிறீர்களா? அடிக்கடி நான் என்ற வார்த்தை வரத்தான் செய்கிறது. ஆனால் நான் யார்? முதல் பாடம் என்ன? உண்மையில் நான் யார்? தேக அபிமானத்தில் நான் என்று கூறுகிறீர்கள். நான் என்பது ஆத்மாவா அல்லது தேகமா? ஆத்மா உடலை எடுத்திருக்கிறதா அல்லது உடல் ஆத்மாவை எடுத்திருக்கிறதா? எனில் நான் யார்? எனவே சகஜமான சாதனம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்று நினைவு செய்து பாருங்கள். ஆத்மா என்பது நிராகாரமானது. தேகம் சாக்கார ரூபத்தில், உடல் ரூபத்தில் உள்ளது. நிராகாரமான ஆத்மா சாக்காரமான இந்த உடலை எடுத்திருக்கிறது. எனவே எத்தனை முறை நான் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அத்தனை முறையும் நான் நிராகாரமான ஆத்மா சரீரத்தில் பிரவேசமாகியுள்ளேன் என்று நினைத்து பாருங்கள். எப்பொழுது நிராகார ஸ்திதி
நினைவில் இருக்குமோ அப்பொழுது நிர்அகங்காரியாக தானாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். தேக உணர்வு முடிவடைந்துவிடும். அதனால் முதல் பாடமான நான் யார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்ற நினைவு வருவதென்றால் நிராகார ஸ்திதி உறுதியாகிவிடும். எங்கு நிராகார ஸ்திதி இருக்குமோ அங்கு அவர்கள் நிர்அகங்காரியாகவும் நிர்விகாரியாகவும் அவசியம் ஆகிவிடுவார்கள். எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களோ அத்தனை முறை நிர்ஆகாரி, நிர்அகங்காரி, நிர்விகாரியாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். இன்று பாப்தாதாவின் முன்னால் இளைஞர்களின் குழு வந்துள்ளது. இளைஞர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். சதா செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பாப்தாதா இளைஞர் குழுவிற்கு, யூத் குரூப்புக்கு வரதானம் தருகின்றார். ஒரு பொக்கிஷத்தை கூட வீணாக்கக்கூடாது. செழிப்பாக இருங்கள், செழிப்பாக ஆக்குங்கள். பாப்தாதாவிற்கும் இளைஞர்கள் குழுவை பார்த்து பெருமிதமாக உள்ளது. குமாரர்களை இன்று பாப்தாதா சுகுமார் என்று அழைக்கிறார், நல்ல குமாரர் என்று அழைக்கிறார். ஒவ்வொரு குமாரரும் உலகத்தின் குமாரர்களை மாற்றம் செய்து காட்டுபவர்கள். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு சக்திசாலியான ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா என்று பாப்தாதா கேட்கின்றார். முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். பாப்தாதா மிகவும் சக்தி நிறைந்த ட்ரில்லை செய்ய வைத்திருந்தார். நல்லது. இதே பயிற்சியை ஒவ்வொரு நேரமும் இடையிடையில் செய்ய வேண்டும். இப்போது காரியம் செய்ய வேண்டும். அடுத்த நொடி காரியத்திலிருந்து விடுபட்டு சரீர நிலையிலிருந்து நிராகார நிலைக்கு சென்று நிலைத்து விட வேண்டும். ஒரு வினாடியில் சாட்சியாக, பார்வையாளராகி பிரச்சனையை ஒரு சாலையோர காட்சி என்று புரிந்து கொண்டு, புயலை ஒரு பரிசு என்று புரிந்து கொண்டு அதை கடந்து சென்று விடுங்கள். பின்வரும் நாட்களில் இம்மாதிரியான பயிற்சிக்கு மிகுந்த அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்ற கேள்விகள் கூடாது. நடந்துவிட்டது. முற்றுப்புள்ளி. தனது முழுமையான சக்திசாலி நிலையில் நிலைத்து விடுங்கள். பிரச்சனைகள் கீழே போய்விடும். நீங்கள் உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டு பிரச்சனை என்ற சாலையோர காட்சியை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளால் நிறைந்தவராக புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சதா தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை வாழ்க்கையில் பிரத்யட்சம் செய்யக்கூடிய ஞான சொரூப ஆத்மாக்கள், யோக சொரூப ஆத்மாக்களான குழந்தைகளுக்கு சதா லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களின் ஸ்டாக்கை வைத்திருக்கக்கூடிய மற்றும் ஸ்டாப் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்களான சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பான நினைவுகள், உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் திலாராம் தந்தையுடைய உள்ளத்தின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். பிரச்சனைகளை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவ மூர்த்தி ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் பயப்படுவதற்கு பதிலாக சிறிது நேரத்திற்கு அந்த பிரச்சனையை ஆசிரியர் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களை விசேஷமாக 2 சக்திகளில் அனுபவசாலி ஆக்குகிறது. ஒன்று பொறுமை என்ற சக்தி, இரண்டாவது எதிர்கொள்ளும் சக்தி. இந்த 2 பாடங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அனுபவசாலி ஆகிவிடுவீர்கள். நானோ ட்ரஸ்டியாக இருக்கிறேன், என்னுடையது எதுவும் இல்லை என்று எப்போது கூறுகிறீர்களோ பிறகு பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்?
ட்ரஸ்டி என்றால் அனைத்துமே தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. எனவே எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும் என்ற இதே நினைவின் மூலம் நீங்கள் சதா கவலையற்றவராக சக்தி சுரூபத்தில் இருங்கள். ஸ்லோகன்: யாருடைய மனநிலை இனிமையாக இருக்கிறதோ அவர்கள் மறந்தும் கூட யாருக்கும் துக்கம் தர முடியாது. ஓம் சாந்தி.